வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விஷால் நாயுடு கரூர். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்குறது ஒரு ரீஅசம்பிள் ஆம்பு தான். இது வந்து ஒரு வேனுக்கு பழைய ஆம்ப் கொடுத்து விட்டு ரீஅசம்பிள் பண்ண தர சொன்னாங்க. இந்த பேனல் வந்து பூசு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பேனல் பூசு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக அவங்க வந்து எந்த நேமும் போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம நேம் எதுவும் போடல. இது வந்து பார்த்திங்கன்னா இது மாஸ்டர் கண்ட்ரோல், இது டிரைவரு, இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்குள்ள கண்ட்ரோல், இது வந்து சரவுண்டு, இது சென்ட்ரு, இது சப்பு. இது வந்து உள்ளே வந்து 2 சப்புக்கு 2 ஐசி போட்டிருக்கோம். அதுக்கு உண்டான கண்ட்ரோலு. இது வந்து ஜேபிஎல் வந்து வெளியே தனியாக போட்டுக்கணுன்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து சிக்னல் மட்டும் எடுத்து அவுட் கொடுத்துருக்கோம். வேணும்னா நீங்கள் அவங்க காராம் வச்சு ஜேபிஎல் போட்டுக்கலாம். இது வந்து ட்ரிபிள் இது பேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பென்ட்ரைவ் போர்டில் ஒன்று மேலே இருக்குது வந்து MP3, கீழே வந்து MP5. MP5க்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய போர்டு யூஸ் பண்ணிருக்கோம், நல்லா இருந்த போர்டு. ஆனால் அந்த பேனல் மாற்ற முடியல, ஏன்னா உள்ள எம்சியில் வச்சு அவங்க ஒட்டிட்டாங்க, அதனால் மாற்ற முடியல. அதனால் ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டோம். இந்த போர்டு வந்து புதுசு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மகராஜா போர்டு 3 போர்டு இருந்தது அவங்க ஆம்பில், அதை அப்படியே யூஸ் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா 2 ஜேபிஎலுக்கு, இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு. இது ஆக்சுவலாக மோனோ போர்டாக இருந்தது. நம்ம வந்து ஸ்டீரியோ பண்ணி இந்த இடத்த ஆல்ட்ரு பண்ணி ஸ்டீரியோ பண்ணி லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்கோம். 2 10 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருந்தது. இது 2 ஜேபிஎலுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா 3 4th நெட் இருக்கும். 3 4th நெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சரவுண்டுக்கு, ஒன்று சென்டருக்கு, ஒன்று டிரைவருக்கு கரெக்டாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா கிறிஸ்டலில் வந்து பிடி ப்ரோலாஜி போர்டு வந்து நம்ம ஐஸ்வர்யாவில் ப்ரோலாஜி போர்டு கேஎம்எஸோட பிரிட்ஜ் பவர் போட்டு சப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பழைய ஆம்பில் இருந்தது, அதை அப்படியே யூஸ் பண்ணியாச்சு. 2 கெப்பாசிட்டர் 12 வோல்ட்டுக்கு 1, 5 வோல்ட்டுக்கு 1 யூஸ் பண்ணியாச்சு. பின்னாடி ஸ்பீக்கர் அவுட்புட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்கில் தான் கொடுத்துருப்போம். ஏன்னா ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனால் கரண்ட் வராது. நம்ம 8 பின் போட்டோம்னா கரண்ட் விழுந்துடும். ஸோ அதனால் வந்து நம்ம ஜிக்கு போட்டு ஜிக்கில் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு ஜிக்கு இன்னொரு ஜிக்கோட மாற்றி சேராது, அந்த மாதிரி தான் மாற்றி போட்டிருப்போம். கழட்டிட்டு மாட்டினா கூட மாற்றி சேராது. ஓகே உங்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். இது உங்களுக்கு ஆடியோ செக்கிங் நான் போட சொல்லிவிட்டு இது கனெக்ஷன் வந்து அவங்க போட்டுக்குவாங்க. அதனால் ஆடியோ வந்து அவங்கள அனுப்ப சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.